மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்கள் நலம் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகளால நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதை வைத்து இந்த ஹார்மோன் தான் ஒவ்வொரு கேரக்டரும், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னா அது ஹார்மோன்ஸை பொறுத்து தான். இப்ப பொதுவா நிறைய பெண்களுக்கு சரிங்களா, இப்ப ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த மேல் ஹார்மோன், மேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்ற டெஸ்டோஸ்டரான் லெவல் கரெக்டா இருக்கணும். அது அதிகமானாலோ குறைவானாலோ பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரிதான் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல், ப்ரோலாக்டின், இது எல்லாமே அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த சமயத்திற்கு ஏற்ற மாதிரி சரியா இருக்கணும். இப்போ இதுவே பெண்களுக்கும் ரொம்ப மினிமம் அமௌண்ட் நமக்கு டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் இருக்கும். இது சில நேரங்களில் அதிகமாகும் பொழுது, ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் பொழுது நிறைய பாதிப்புகளை உடலை ஏற்படுத்துது. பொதுவா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது பெண்களோட உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, என்ன சிம்டம்ஸ் ஏற்படுது, சிலர் சொல்வாங்க, எனக்கு முகத்துல நிறைய தாடி மீசை வளர்ற மாதிரி இருக்கு, கண்ண பகுதியில, அதுக்கப்புறம் அப்பர் லிப்ஸ்ல, இந்த மாதிரி இடங்கள்ல மீசை, சின்ன சின்ன முடிகள், ரோமங்களோட வளர்ச்சி, இது ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக நமக்கு மேல் செக்ஸ் ஹார்மோன் பெண்களோட உடல்ல சுரக்கிறது ஒரு காரணமாக இருக்கு. என்னென்ன காரணங்களால, அடுத்து இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னென்ன காரணங்களால நமக்கு இந்த ஹார்மோன் குறைபாடு ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். இப்ப பொதுவா பார்த்தோம்னா பிசிஓடி பிரச்சனை இருக்கு. பிசிஓஎஸ், பிசிஓடி அப்படின்னு சொல்றோம். இதனால நம்மளுடைய ஓவரிஸ்ல, பெண்களுக்கு ஓவரிஸ்ல நிறைய நீர் கட்டிகள் உருவாகி இதனால பீரியட்ஸ் வராத மாதிரி இருக்கு. சோ மாதவிடாய் தடைப்படும் நிலைமை ஏற்படுது. இந்த மாதவிடாய் தடைப்படும் போது அதனாலேயும் உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். என்ன மாற்றங்கள் ஏற்படுது? உடல் பருமன் முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். உடல் பருமன் நிறைய பெண்களுக்கு, அதாவது மாதவிடாய் ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் தடைப்பட்ட உடனேயே கடகடன் எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தைராய்டு T3, T4, TSH இதோட லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் எவ்வளவு இருக்கு, டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருக்கு, AMH இந்த ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சோ நமக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும்பொழுது, ஓவரீஸ்ல நமக்கு கட்டிகள் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுது. இதை தொடர்ந்து உடல் பருமன், அதை தொடர்ந்து பார்த்தோம்னா உடல் முழுவதுமே ஒரு ட்ரைனஸ், வறட்சி தன்மை ஆனது ஏற்படுது. வறட்சி தன்மை அப்படின்னு சொல்லும் போது கழுத்தை சுத்தி ஒரு கருவளையம் மாதிரி வரும். நிறைய பெண்களுக்கு பார்த்திருப்போம். ஒபீஸா இருக்கக்கூடிய பெண்களுக்கு நார்மலா தான் இருப்பாங்க. இல்ல எனக்கு செயின் போட்டேன், அதனால எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸ்கின்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு முகத்துல பார்த்தோம்னா அந்த கண்ண பகுதியிலோ மூக்கோட 2 பகுதிகளையோ பார்த்தோம்னா கருமை நிறத்துல ஒரு மாறுபாடு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். சரி, அதற்கு அடுத்து பார்த்தோம்னா உடலோட சில இடங்கள்ல ஸ்கின்னோட ஃபோல்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் நமக்கு ஒரு மாறுபாடு, கருமை நிறத்துல ஒரு மாறுபாடு அப்படின்றது தெரியுது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் தடை ஏற்படும் போது ஏற்படுதுன்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்கின் எல்லாம் ரொம்ப ரஃபா இருக்கும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் அதிகமாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ உடல்ல ஹார்மோன் குறைபாடு ஏற்பட்டு ஆண்களுக்கான ஹார்மோன் லெவல் உடலில் அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இயற்கையான முறையில முதல்ல பார்த்தோம்னா உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, எப்படி நமக்கு டெய்லி ரொட்டீன் லைஃப்ல சின்ன சின்ன வேலைகளை நம்மளே செய்யறது, உடல் உழைப்பு அதிகமா நம்ம கொடுக்க என்ன ஆகும்னா உடல்ல அதிகமான ரத்த ஓட்டம் போக ஆரம்பிச்சு இந்த ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா சின்ன சின்ன உணவு பழக்க மாற்றங்கள். ஸோ ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய காலையில எந்திரிச்சுன்னா டீ காஃபி குடிக்கிறோமா, அதை தவிர்க்கணும். ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெர்பல் டீ மாதிரியோ நீராகாரம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீராகாரம் குடிக்கலாம். இதுவே சித்த மருத்துவத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீராகாரம் குடிக்கும் போது அதுல கொஞ்சமா மலை வேம்பாதி தைலம் ஒரு 10 சொட்டு அளவுக்கு சேர்த்து தினமும் காலையில குடிங்க அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவுகளை நிறைய சேர்த்து சாப்பிடணும். அப்போ இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெய்லி நட்ஸ் வந்து சாப்பிடுவோம். நட்ஸ்னா இந்த கொட்டை வகைகளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, சீட்ஸ் எல்லாமே எடுக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. ஸோ அந்த வகையில நம்மளுடைய உடலில் ஹார்மோன்ஸை பேலன்ஸா வைக்கிறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் சரியா இருக்கிறதுக்கும் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதாவது ஆளி விதைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆளி விதைகள் பேசிக்காவே பார்த்தோம்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். நம்ம அதை கொதிக்க வைக்கும்போது ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிறத நம்ம பாக்குறோம். இந்த ஆளி விதை பவுடரை தினமும் ஒரு அரை ஸ்பூன், அதாவது 2 to 3 கிராம் பவுடர் மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா அதிகமான பலனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஆளி விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உணவு ஏதாவது சாப்பிட்றோம், இல்ல சாலட் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் ஆளி விதைகளை போட்டுக்கலாம். ஆளி விதைகளை லேசா வறுத்து பவுடர் பண்ணிட்டு இதை வந்து நம்ம தண்ணீர்ல போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம். ஸோ அந்த வழுவழுப்பு தன்மையோட அந்த ஆளி விதைகளை நம்ம எடுக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய, அதாவது ஓவரீஸ்ல வந்து பிசிஓடி இருக்கா, இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, அதை சரி பண்றதுக்கு இந்த ஆளி விதைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா துளசி விதைகள். இந்த துளசியே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலன்களை வந்து தருதுன்னு சொல்லலாம். உடல்ல ஏற்படக்கூடிய கட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கு. ஸோ அப்போ பிசிஓடி தானாகவே கரைந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கு துளசி விதைகளும் பயன்படும். இதையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்பப்போ ஃபுட்ஸ்ல வந்து சேர்த்துக்கலாம். இல்ல டெய்லி 1 இல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு துளசி விதைகளை சாப்பிடலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கா இப்போ வந்து ஹார்மோன்ஸ்ல இம்பேலன்ஸ் இருக்கும் போதுதான் நமக்கு முகத்துல மற்ற இடங்கள்ல எல்லாம் முடி அதிகமாக வளர்றதோ, இல்ல கழுத்தை சுத்தியோ இடுப்பு பகுதியை சுத்தியோ கருமை நிறம் ஏற்படுறது, அடிக்கடி சோர்வு, உடல் பருமன் அதிகரிக்கிறது, இது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்ப ஹார்மோன்ஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டு பெண்களுக்கான ஹார்மோன் சரியா சுரக்கணும்னா இந்த 2 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா அதிமதுரம். இந்த அதிமதுரத்தை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிமதுரம் பொடி நல்லா வாங்கிட்டு வந்து ஃபைன் பவுடரா இருக்கும். இல்ல அதுல ஏதாவது கொஞ்சம் திப்பியா இருந்துச்சுன்னா அதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடர் இல்லைன்னா அதிமதுர சூரணம் அப்படின்ற மருந்தே கிடைக்குது. இந்த அதிமதுரத்தோட நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சமா கொட்டைப்பாக்கு பொடி இதையும் சேர்த்துக்கணும். இப்ப 100 கிராம் அதிமதுரம்னா கொட்டைப்பாக்கு பொடி 50 கிராம். இது 2ம் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். தினமும் இதை வந்து எம்டி ஸ்டொமக்ல குடிச்சுக்கிட்டே வரணும். காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல நான் சொன்ன மாதிரி நீராகாரம், மலைவேம்பு தைலம், சரிங்களா, அது குடிக்கலாம். இல்லைன்னா இந்த அதிமதுரம் கொட்டைப்பாக்கு பொடி வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் தொடர்ந்து குடிச்சுட்டே வந்தோம்னா பெண்களோட உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிச்சயமாக மாறும். அதாவது தலைமுடி ரொம்ப உதிர்தல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுது, உடல் பருமன், அதுக்கப்புறம் 2-3 மாதங்களுக்கு மேலாகி எனக்கு வந்து பீரியட்ஸ் வரலன்னு சொல்ற கண்டிஷன், இது எல்லாமே சரியாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டியும் நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. இடிவல்லாதி மெழுகு, ரசகந்தி மெழுகு, படிகார செந்துரம் மாதிரியான உயர்ந்த மருந்துகள் இருக்கு. எவ்வளவு காலம் பிரச்சனை இருந்தாலும், இல்ல ஃபைப்ராய்டு யூட்ரஸோ இல்ல பிசிஓடி இருக்கு, இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, அதை சரி பண்றதுக்கும் மருந்துகள் இருக்கு. ஸோ இந்த பதிவுல உணவு முறைகள், மருத்துவ முறைகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. மீண்டும் பயனுள்ள மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.